குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷெல்லியினுடைய எ டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரியின் 3வது பகுதி. இதில் பேராகிராஃப்ஸ் 30லிருந்து 48 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 30th பேராகிராஃபில் ஷெல்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டான்டே, பெட்ரார்க், பொக்காஷியோ இவங்களுடைய ஏஜுக்கு பின்னாடி, அதாவது அவர்களுக்கு பின்னாடி பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், ஆர்கிடெக்சர் போன்ற கலைகள் நல்ல துளிர்க்க ஆரம்பித்துருச்சு. டான்டே, பெட்ரார்க், பொக்காஷியோ எல்லாம் போயட்ஸ், லிட்ரேட்ஸ், இலக்கியவாதிகள். அந்த இலக்கியவாதிகளினுடைய அந்த ஏஜுக்கு பின்னாடி பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், ஆர்கிடெக்சர் என்கின்ற பிற கலைகள் ரிவைவ் ஆகுது. அதுக்கப்புறம்தான் சாசருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வருது. அவர் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னுடைய சூப்பர் ஸ்ட்ரக்சர். அதுவும் அந்த இன்ஸ்பைரேஷனுக்கும் சாசருக்கு கிடைக்குது. சாசருக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, இட்டாலியன் இன்வென்ஷன், த பொக்காஷியோ, பெட்ரார்க் என்ற அந்த இட்டாலியன் ரைட்டர்ஸினுடைய ஒர்க்கின் அடிப்படையில் சாசருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. அதனால் சாசர் எழுத ஆரம்பிச்சிட்டார். பொயட்ரிங்கிறது சொசைட்டி மேலே எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நாம் வி கேன் டிஃபெண்ட் பொயட்ரி. ஸோ இது சிம்பிளாக சொல்லிடுறார் இந்த பேராகிராஃபில். பொயட்ரியை டிஃபெண்ட் பண்ணுறது ஈஸி. பொயட்ரி ஒரு சொசைட்டி, ஒரு சமூகத்தின் மீது எந்த அளவிற்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த சொசைட்டி சிறப்பாக இருக்கும். அதனால் இதை வச்சுக்கிட்டே நம்ம பொயட்ரியை டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு 31st பேராகிராஃபில் சொல்கிறாரு. 32nd பேராகிராஃபில் சயின்டிஸ்ட்ஸையும் பொயட்ஸையும் கம்பேர் பண்ணுறார். த ரீசனர்ஸ், இன்வென்டர்ஸ், இவங்களாம் சயின்டிஸ்ட். இவங்களுக்கு சிவிக் க்ரௌன், சிவிக் சமூகத்தினுடைய கிரீடம் அவர்களுக்கு அளிக்கப்படும். ரீசனர்ஸ் பகுத்தறிவாளர்கள், இன்வென்டர்ஸ் அறிவியலாளர்கள், இவர்களுக்கு சமூகத்தினுடைய கிரீடம் அளிக்கப்படும். ஏன்னா சமூகத்தில் இவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. ஆனால் கற்பனையை எக்ஸசைஸ் பண்ணுறவன், செயல்படுத்துகிறவன் பொயட்டு. அவன் கற்பனையை செயல்படுத்துகிறவன் பொயட்டு, ரீசனை செயல்படுத்துகிறவன் சயின்டிஸ்ட்டு. ஸோ அதனால் கற்பனையை செயல்படுத்துகின்ற பொயட்டு ரீசனை செயல்படுத்துகின்ற சயின்டிஸ்ட்டை விட ரொம்ப யூஸ் அப்படின்னு 2 பேரையும் கம்பேர் பண்ணுறார். இதில் கற்பனையை செயல்படுத்துகின்ற பொயட்டு டிலைட்ஃபுல்லாக இருப்பார். டிலைட்ஃபுல், இந்த சமூகத்துக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆனால் ரீசனை செயல்படுத்துகின்ற சயின்டிஸ்ட்டு இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவராக இருப்பார். ஸோ தே ஆர் மோஸ்ட் டிலைட்ஃபுல். தீஸ் பீப்புள் ஆர் மோர் யூஸ்ஃபுல். ப்ளஷர், குட், இது ரெண்டையும் தான் ஒரு சமூகம் எதை தேடுது? ஒரு மகிழ்ச்சியை தேடும் அல்லது நல்லது நடக்கணும் அப்படின்னு தேடும். ஸோ இந்த ப்ளஷர் அல்லது குட், இந்த ரெண்டையும் தான் சென்சிட்டிவ், உணர்வு உள்ள மக்களும் அண்ட் இன்டெலிஜென்ட், புத்திசாலியான மக்களும் தேடுவது ஒரு சமூகத்தில் இந்த ரெண்டையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஷரில் 2 வகையான ப்ளஷர் இருக்குது. ப்ளஷர் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதில் 2 வகை இருக்குது. ஒன்று டியூரபிள், அழியாத்தன்மை வாய்ந்தது. யூனிவர்சல், உலகம் முழுவதற்கும் பொதுவானது. பர்மனண்ட், நிரந்தரமானது. அதென்ன யூனிவர்சல் ப்ளஷர்? யூனிவர்சல் ப்ளஷர் வேறு, பர்டிகுலர் ப்ளஷர் வேறு. ஒரு பர்டிகுலர் மேனுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ளஷர் இருக்கும். அது அவனுக்கு மட்டும்தான் அந்த இதில் கிடச்சிருக்கும். ஆனால்
யூனிவர்சல் ப்ளஷருங்கிறது இட் இஸ் அ ப்ளஷர் காமன் டு த பீப்புள் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு. இதான் 2 வகை இருக்குது. ஒன்று டியூரபிள், அழியாத்தன்மை வாய்ந்தது. யூனிவர்சல், அகில உலகத்திற்கும் பொதுவானது. பர்மனன்ட், நிரந்தரமானது. இன்னொன்று டிரான்சிட்டரி. டிரான்சிட்டரி என்றால் மாறும் தன்மை உடையது. இப்போ இருக்கும், அப்புறம் அப்படியே குறைஞ்சி போயிடும், அப்புறம் மாறிடும். அப்புறம் பர்டிகுலர், இட் இஸ் நாட் யூனிவர்சல், இட் இஸ் பர்டிகுலர். ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டில் அல்லது அந்த குறிப்பிட்ட பொருளில் இந்த சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது ஒரு ப்ளஷர், அது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு. ஆனால் அதே இது இன்னொருத்தனுக்கு போனீங்கன்னா அந்த நாத்தமே அவனுக்கு பிடிக்காது. அப்போது இட் இஸ் எ பர்டிகுலர் ப்ளஷர், நாட் யூனிவர்சல் ப்ளஷர். இது யூனிவர்சலாக எல்லாருக்கும் காமன்னு சொல்ல முடியாது. இப்போ தண்ணீர் அருந்தும் பொழுது தாகமாக இருக்கும்போது தண்ணீர் அருந்துடும். இந்த தாகமாக இருக்கும்போது கொஞ்சோண்டு தண்ணீர் கிடச்சி நம்ம அதை குடித்தோம்னா அதில் ஏற்படக்கூடிய ப்ளஷர் இட் இஸ் யூனிவர்சல். இது அமெரிக்காவில் இருக்கிறவன் தாகமாக இருக்கும்போது தண்ணீர் குடிக்கும்போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும், ஒரு ஊட்டி கொடைக்கானலில் அந்த குளிரில் இருக்கிறவனுக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போது அவனுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ தே ஆர் யூனிவர்சல். ஸோ அப்போ ப்ளஷரில் 2 வகை இருக்குது. ஒன்று டியூரபிள், யூனிவர்சல், பர்மனன்ட். இன்னொன்று டிரான்சிட்டரி அண்ட் பர்மனன்ட், பர்டிகுலர். பொதுவாக யுட்டிலிட்டி என்றால் பயன்பாடு அப்படின்னு அர்த்தம். பொதுவாக பயன்பாடு தான் பர்மனன்ட் ப்ளஷருக்காக ஆனாலும் சரி, டிரான்சிட்டரி ப்ளஷர் மாறுகின்ற ப்ளஷர், நிரந்தர ப்ளஷர், இந்த 2க்குமே அடிப்படை அல்லது வழி என்பது யுட்டிலிட்டி. யுட்டிலிட்டி என்பது பயன்பாடு. ஆனால் சிலதை பயன்படுத்தினீங்கன்னா பர்மனன்ட் ப்ளஷர் கிடைக்கும். பொயட்ரி பர்மனன்ட் ப்ளஷரை கொடுக்கும். இது மனிதனுடைய இமேஜினேஷனை என்லார்ஜ் பண்ணுது, விரிவடைய செய்து அவனுடைய சென்ஸுக்கு இட் ஆட்ஸ் ஸ்பிரிட், அந்த உணர்ச்சியை கொடுக்குது. மனிதனுடைய சென்ஸுக்கு ஒரு ஸ்பிரிட், ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது பொயட்ரி. ஸோ பொயட்ரி என்பது பர்மனன்ட் ப்ளஷர் கொடுக்கும், இமேஜினேஷனை என்லார்ஜ் பண்ணும். அட் த சேம் டைம் நம்முடைய சென்ஸ், உணர்வுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு ஸ்பிரிட், ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்ற ஆற்றல் பொயட்ரிக்கு உண்டு. ஆனால் சயின்ஸ் என்ன பண்ணுன்னா ஃபிசிக்கல் நீடு, உடல் தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்யும். இப்போ ஒரு ஃபேன் இருக்குது, காற்றே இல்லாத இடத்துல ஒரு ஃபேன் நமக்கு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்குது. அதை விட ஒரு ஏசி இருந்துச்சுன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ இது ஃபிசிக்கல் நீடை தான் ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ அதுவும் இட் கிவ்ஸ் டெம்பரரி ப்ளஷர். அந்த ஃபேன் சுற்றுற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். ஃபேன் திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ளஷர் போயிடும். ஆனால் ஒரு பொயட்டினுடைய இமேஜினேஷனில் கிடைக்கிற, கற்பனையில் கிடைக்கிற அந்த ப்ளஷர் இருக்குது பாருங்கள், அது கரண்ட்டு இருந்தாலும் அப்படி தான் இருக்கும், இல்லைனாலும் அப்படி தான் இருக்கும். அது மனசுக்குள்ளே இருக்கிற ப்ளஷர். ஸோ சயின்ஸுங்கிறது ஃபிசிக்கல் நீடை மீட் பண்ணுது, இது டெம்பரரி ப்ளஷரை கொடுக்குது. இது சயின்ஸு ஒரு மனிதனுடைய அனிமல் நேச்சர், அந்த விலங்குத்தன்மை, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது நல்லா சாப்பிட்ணும், அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கலன்னா கோவம் வந்துடும், சாப்பாடு கிடைக்கலன்னா வாடும். ஆனால் ஒரு பொயட்டு இமேஜினேஷனுக்குள்ளே வாடுறதுனால அவனுக்கு சாப்பிடலைன்னாலும் ஒன்றும் பெருசாக இருக்காது, சாப்பிடும்போது ஏதாவது 1-2 சாப்பிட்டு போய்டும், அவ்வளோதான். அதில் அவனுக்கு பெரிய டேஸ்ட் இருக்கவே இருக்காது. ஸோ சயின்ஸுங்கிறது மனிதனுடைய அனிமல் நேச்சரை திருப்தி பண்ணும். இது மனிதனுடைய பர்சனல் அண்ட் சோஷியல் அட்வான்டேஜஸை ப்ரொமோட் பண்ணும். சயின்ஸ் இருக்குது, சயின்ஸின் மூலமாக நீங்கள் ஒரு கார் வச்சுக்கிறீங்க, அப்போ அது உங்களுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுக்குது. ஒரு சயின்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பொருள் ஈட்டி ஒரு பர்சனலாக நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ சயின்ஸுங்கிறது பர்சனல் அட்வான்டேஜுக்கும் ஒரு சோஷியல் அட்வான்டேஜுக்கும் தான் யூஸ் ஆகும். இதுதான் சயின்டிஸ்ட்டுக்கும் ஒரு பொயட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுலேயே 2 kinds ஆஃப் ப்ளஷர் என்ன அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது யுட்டிலிட்டி, த ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் யுட்டிலிட்டி என்பது பயன்பாடு. நீங்கள் ஏதாவது ஒன்றை பயன்படுத்துனீங்கன்னா தான்
ஸோ அதுதான் பேசிக். அதுதான் சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, பொயட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதனுடைய பேஸ் வந்து யூட்டிலிட்டி தான். ஆனால் எதை யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, அதிலிருந்து என்ன நீங்கள் பயனடைகிறீங்க, இதுதான் முக்கியம். த ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி அவங்க எப்பொழுதுமே பொயட்ஸினுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ யூட்டிலிட்டி என்பது பயன்பாடு. இப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறவங்க கூட மனிதனுடைய பயன்பாடை மனதில் வச்சுக்கிட்டு தான் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறான். ஆடை உற்பத்தி செய்கிறவன், உணவு உற்பத்தி செய்கிறவன், எல்லாமே. அப்போது பொயட்னுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் என்ன? எல்லோருக்கும் பயன்பட வேண்டும், எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு பொயட்னுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ். எல்லாருக்கும் நல்லதை உருவாக்கணும். அப்போது ஒன்றை யூட்டிலைஸ், ஒரு யூட்டிலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறவன் அவனுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? இது வந்து மக்கள் எல்லோருக்கும் நன்மை பயக்கத்தக்கது இந்த உணவுப் பொருள். அப்படித்தான் எல்லாருமே வந்து மனிதனுக்கு தீமை பயக்கத்தக்க உணவுப் பொருளையே உற்பத்தி பண்ணணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. ஆனால் இப்போது அந்த பொயட்னுடைய வீழ்ச்சியினால் மாறிப்போச்சு. தட் இஸ் டிஃபரெண்ட். அதனால் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறவன், அதில் ஒரு விவசாயின்னு வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணுறான்? இந்த மனிதனுக்கு தேவையான உணவுப் பொருள், மனிதனுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணுற வேலையை அவன் செய்கிறான். அதனால தான் ஒரு யூட்டிலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறவங்க ஒரு பொயட்ஸினுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ஒரு பொயட்னுடைய ஐடியாஸை காமன் மேனுடைய லைஃபோடு சேர்த்து, ஒரு பொயட்னுடைய ஐடியா என்ன? எல்லோரும் இன்புட்டு இருக்க வேண்டும் இல்லையா? இதுதான் ஒரு பொயட்னுடைய ஐடியா. இதை காமன் லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணுவாங்க. காமன் லைஃப்பில் எப்படி இன்கார்பரேட் பண்ணுறது? அதுதான் உணவு உற்பத்தியை பெருக்குவது. மக்களுக்கு நன்மை பயக்கத்தக்க இந்த பொருள் இருக்குது, இந்த பொருளை நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னாக்கா மக்களினுடைய நிறைய வசதிகள் இருக்கும், நிறைய அவங்களுக்கு சிறப்படைவாங்க. அப்போ ஒரு பொயட்டினுடைய நோக்கமும் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனால் அந்த யூட்டிலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறவனும் அந்த ஐடியாவை காமன் மேனுடைய லைஃபோட இன்கார்பரேட் பண்ணி அது பண்ணுறான். அதனால தான் ஒரு ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்குது. ஆனால் அவனுடைய யூட்டிலிட்டி, அவங்க அந்த சயின்ஸினுடைய அந்த யூட்டிலிட்டி ஒரு லிமிட்டட் சென்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் ஒரு பொயட்னுடைய யூட்டிலிட்டி பியாண்ட் த லிமிட். ஆனால் சயின்ஸினுடைய யூட்டிலிட்டி பியாண்ட் த லிமிட்ஸ் போகவே போகாது. அப்படி ஒரு பியாண்ட் த லிமிட்ஸ் போச்சுன்னா, அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது அது மனிதனுக்கு சஃபரிங், துன்பத்தையும் மிசரி, வேதனையையும் கொடுக்கும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, மனிதனுக்கு நன்மை பயத்தக்க தக்காளி, இது மனுஷனுக்கு நல்லது உண்டாக்குது என்கின்ற அந்த பொயட்டினுடைய ஐடியாவை எடுத்து காமன் மேனுக்கு பயன்படுற வகையில் ஒரு தக்காளியை உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் அதே இது ஒரு அளவுக்கு மேலே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது சஃபரிங்கை தான் உண்டாகும். 1 கிலோ 1 ரூபா 2 ரூபா, அதை பறிக்கிறதுக்கு கூட அவனுக்கு காசு வராது. அப்போ என்ன பண்ணுவான்? அது செடியிலேயே வீணாக போட்டோன்னு விட்டுருவான். ஏன்னா செடியில் பறித்து அந்த கூலிக்காவது விற்கணும்ல. அப்போது ஒரு பியாண்ட் த லிமிட் போச்சுன்னா அதுவே ஹியூமனிட்டிக்கு சஃபரிங் மிசரி, துன்பத்தையும் சஃபரிங்கையும் கொண்டு வந்து சேர்த்துரும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டினால் ரிச் ஆகிடுவான், புவர் ஆகிடுவான். இதுதான் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டியினுடைய எஃபெக்ட்டு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவனும் மனிதனுடைய தேவைகளை தான் பூர்த்தி செய்கிறான். ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டிட்டு போகும்போது அது எல்லாத்துக்கும் இந்த சமுதாயத்திற்கே தீமையை கொண்டு வந்து சேர்க்குது. இப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, ப்ளஷரை பற்றி இந்த பேராகிராஃபில் சொல்கிறார். ப்ளஷருங்கிறத டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு இன்பம் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிக்கணும். ஸ்வீட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண முடியுமா? இதான் திஸ் இஸ் டெஃபனேஷன் ஆஃப் ஸ்வீட் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு இனிப்பான பொருளை வாயில் போட்டு நீங்கள் உணரணும். இனிப்பை விரும்புகிறவன் அதை ரொம்ப ரசித்து அதிகமாக உணருவான். இனிப்பு பிடிக்காதவங்களாக இருந்தாங்கன்னா அவன் குறைச்சலாக உணருவான். அப்போது நீங்கள் டிஃபைன்லாம் பண்ண முடியாது, அவன் அதை உணர்ந்து பார்த்துக்க வேண்டியதான். இப்போது
ப்ளஷர் என்பதையும் டிஃபைன் பண்ண முடியாது. ப்ளஷர் என்பது பல்வேறு தரப்பட்ட முரண்களில் ப்ளஷர் இருக்குது. ப்ளஷர் என்பது ஒன்றில் இருக்காது, ஒரு 2 முரண்களுக்கு இடையில் தான் உண்மையான ப்ளஷர் இருக்கும். இப்போது த பெயின் ஆஃப் த இன்ஃபீரியர், கீழ் லெவலில் இருக்கிறவனுடைய வேதனை மேல் மட்டத்தில் இருக்கிறவனுடைய ப்ளஷர். இப்போ பார்த்தீங்கன்னா த பெயின் ஆஃப் இன்ஃபீரியருங்கிறத ப்ளஷர் ஆஃப் த சுப்பீரியரோட கனெக்ட் பண்ணுறான். அப்போ ரெண்டும், இது பெயின், அது ப்ளஷர். ஒருத்தனுடைய பெயின், இன்னொருத்தனுடைய மகிழ்ச்சி. அப்போ 2 முரண்களுக்கு இடையில் அதை இணைக்குது ப்ளஷருங்கிறது. இது சயின்டிஸ்டில். இப்போ சாரோ, டெரர், ஆங்விஷ், டெஸ்பேர், இதெல்லாம் மிக உயர்ந்த நல்ல விஷயங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயம். இப்போ நீங்கள் சாரோ, டெரர், ஆங்விஷ், டெஸ்பேர் இதெல்லாம் ஒரு நல்ல இலக்கியத்தில், ஒரு நல்ல ட்ராமாவில் இருக்கும். இவைகள் தான் மனிதனை நல்லவனாக மாற்றுது. அந்த சாரோ, அந்த கேரக்டரில் வர்ற அந்த சாரோ, அந்த துன்பத்தை பார்க்கும்போது நம்ம உள்ள ஏன் அழுகுது? பாசமலர் சினிமாவில் அந்த கடைசி காட்சியில் ஏன் எல்லாரும் அழுகிறான்? அந்த அழுகிறது என்பது தான் உங்களுடைய உள்ளத்தை பியூரிஃபை பண்ணுது. அப்போது சாரோ பிரிங்ஸ் ப்ளஷர். சரி, இந்த படம் ரொம்ப சோகமாக இருக்குது, அதுக்காக பார்க்காம இருக்கிறோமா? இன்னொரு தடவை வந்தாலும் அந்த கடைசி சீன் அழுகையை உண்டாக்கும் என்று வந்தால் கூட அதை அப்படியே பார்க்குறோம் இல்லையா? த கிங் காங் என்ற சினிமா, பழைய கிங் காங், அந்த கிங் காங் என்ற சினிமாவில் அந்த கடைசியில் அந்த கிங் காங் அந்த மேலே டவர்லேருந்து அப்படியே கீழே விழுகுதே, அதை பார்க்கும்போது உங்களுடைய ரத்தம் உறைஞ்சி போகலை? அந்த சாரோ, அந்த டெரர், அது அப்படியே உங்கள் உள்ளத்தை ரத்தத்தை உறைய வச்சு ஒரு சாரோ, துன்பத்தை ஏற்படுத்துது. அப்போது அது எதனால் ஏற்படுத்துது? அந்த மிகப்பெரிய அந்த உருவத்தின் மீது, அந்த ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணின் மீது அது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக அது எல்லா துன்பங்களையும் தாண்டி அவளை காப்பதற்காக போராடி கடைசியில் அங்கேருந்து விழுந்து சாகும்போது நம்ம உள்ளமானது தூய்மை அடையுது. இதுதான் சாரோ, டெரர், ஆங்விஷ், டெஸ்பேர். அந்த கிங்காங் படம் எப்போ போட்டாலும் மற்ற சீன் பார்க்குறோமோ பார்க்கலையோ, அந்த கடைசி சீன் பார்க்கணும்னு உள்ளே ஏன் துடிக்குது? அதான். ஸோ ஒரு சாரோக்குள்ளே தான் ப்ளஷர் இருக்குது. இதை தான் சொல்கிறான், பேரடாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு சாரோக்குள்ளே ஒரு டெரர். ஒரு பயங்கரமான சினிமா, நமக்கு அதை பார்த்தா பயமாக இருக்கும், ஆனாலும் பார்க்குறதுக்கு ஏன் ஓடுறோம்? இந்த படம் ஒரு டெரர் ஃபில்ம். ஓகே, டெரர் ஃபில்ம், அது டெரராக இருக்கும், வேண்டான்னு வீட்டில் உட்கார வேண்டியது தானே. 100 200 காசை கொடுத்துட்டு ஏன் அங்கே ஓடுறோம்? என்ன? இட் கிவ்ஸ் யூ ப்ளஷர். ஸோ சாரோ, டெரர், ஆங்விஷ், டெஸ்பேர் இவைகளெல்லாம் chosen expressions of the highest good. நல்லவைகளின் மிக உயர்ந்த நல்லவைகள் தேர்ந்தெடுக்கின்றது இந்த உணர்வுகளைத்தான். நம்முடைய சிம்பத்தி இன் ட்ராஜிக் ஃபிக்ஷன், த மேயர் ஆஃப் காஸ்டர்பிரிட்ஜ், த வுட்லேண்டர்ஸ், அந்த வுட்லேண்டர்ஸில் அந்த கடைசியில் அந்த மார்த்தா சவுத் அப்படியே அந்த கல்லறை முன்னாடி சொல்லும்போது அப்படியே கண்ணில் கண்ணீர் வரல. அப்படியே இந்த டெய்ல் ஆஃப் டூ சிட்டிஸில் அந்த சிட்னி காட்டன், சார்ல்ஸ் டார்னேயாக மாறி இருக்கிற சிட்னி காட்டன் கிலட்டினுக்குள்ளே போகும்போது நம்ம உள்ளம், நம்முடைய ரத்தம் உறையலை. ஸோ இதுதான் இப்போ அந்த சிம்பத்தி. ஐயோ, இவ்வளோ நல்லவன் கிலட்டினைஸ் பண்ண போகிறாங்களே, அவனை கொல்ல போகிறாங்களே என்கின்ற அந்த பரிதாப உணர்ச்சி, அதுதான் ட்ராஜிக் ஃபிக்ஷன். அதான் டேல் ஆஃப் டூ சிட்டிஸ், வுட்லேண்டர்ஸ், த மேயர் ஆஃப் காஸ்டர்பிரிட்ஜ். எவ்வளோ நல்லவர் மேயர், அவருடைய வாழ்க்கை கடைசியில் எப்படி. ஸோ இந்த சிம்பத்தி இன் ட்ராஜிக் ஃபிக்ஷனுங்கிறது இந்த பிரின்சிப்பிளில் தான். மக்களுக்கு இந்த துன்பம் தான் அவர்களை பியூரிஃபை பண்ணி ஒரு ஹையஸ்ட் குட்டாக மாற்றும் அப்படிங்கிற இந்த பிரின்சிப்பிளின் அடிப்படையில் தான் ட்ராஜிக் ஃபிக்ஷன், ட்ராஜிக் ட்ராமா, ட்ராஜடி எல்லாமே வருது. ட்ராஜடி தான் நம்மளை டிலைட் பண்ணும். காமெடி ப்ளஷர், சந்தோஷமாக இருக்கும், ஆனால் ட்ராஜடி தான் உங்களை டிலைட்.
உங்களை மகிழ்ச்சி உண்டாக்கும். இது the tragedy delights us. எப்படி டிலைட் பண்ணுதுன்னா, by giving a shadow of the pleasure which exists in pain. பெயினில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஷர்னுடைய ஷேடோ நம்மளை டிலைட் பண்ணுது. ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள். நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற பெயின், அந்த பெயினில் இருந்து ஒரு ப்ளஷர் வெளியே வரும். அந்த ப்ளஷர் தான் ட்ராஜடி டிலைட் பண்ணுது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு, நம்ம வீட்டில் அப்பா இறந்து போயிடுறாங்க. எவ்வளோ பெரிய ட்ராஜடி. ஆனால் இட் கிவ்ஸ் யூ டிலைட். எப்படி? அடுத்து குடும்பத்திற்கு நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் பொறுப்பானவங்க, நீங்கள் தான் உங்களை நம்பி இருக்கக்கூடிய அம்மா, தம்பி, தங்கை எல்லாத்தையும் காக்க போகிறீங்க. இட் கிவ்ஸ் யூ ப்ளஷர், இட் கிவ்ஸ் யூ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிவ்ஸ் ப்ளஷர். நீங்கள் எங்கேயும் போய் தலை நிமிர்ந்து சொல்லுவீங்க, எங்கள் அப்பா இறந்து 2 வருஷத்தில் நான் தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் தான் என் தம்பியை படிக்க வச்சேன். இதுதான் ப்ளஷர் இல்லையா? அது ஒரு ட்ராஜடி தான். ஆனால் அந்த ட்ராஜடிக்குள்ளே தான் உங்களுடைய இந்த ப்ளஷர் மறைஞ்சிருக்கு. கொடிநாத்த குமரன் என்ன செஞ்சார்? அவர் ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டாரு, எல்லாரும் அடித்தான் விடலை. இட் கிவ்ஸ் ஹிம் ப்ளஷர். இன்றைக்கி உலகமே கொண்டாடுது. அப்போது ட்ராஜடி தான் ப்ளஷர். இப்போது மெலங்கலி என்பது ஸ்வீட் மெலோடி, ரெண்டும் இன்செப்பரபிள். ஸ்வீட் மெலோடி என்பது பொயம். ஸோ பொயட்ரி என்பதும் மெலங்கலி என்பதும் பிரிக்கப்படாதவை. த ப்ளஷர் தட் இஸ் இன் சாரோ, சாரோவில் இருக்கக்கூடிய ப்ளஷர் அது ஸ்வீட்டர் தேன் த ப்ளஷர் ஆஃப் ப்ளஷர். அதாவது ப்ளஷரில் இருக்கிற ப்ளஷரை விட, மகிழ்ச்சியில் இருக்கிற மகிழ்ச்சியை விட துன்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மிகச்சிறந்தது. அதனால தான் ப்ளஷரை பெயினோட லிங்க் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் ப்ளஷர். ப்ளஷர்னால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, அது பெயினோட லிங்க் பண்ணிங்கன்னா தான் அந்த ரியல் ப்ளஷர் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஷரில் கிடைக்கிற ப்ளஷரை விட சாரோவில் கிடைக்கிற ப்ளஷர் தான் உயர்ந்தது. இப்போது காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்துக்கு போனாங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கும்போது காந்தி சொன்னார், வெள்ளைக்காரவங்களை அடிப்பான், நீங்கள் கையை தூக்கி தடுக்கக்கூட கூடாது, நீங்கள் அடி வாங்கிக்கணும் அப்படின்னு. எல்லாம் க்யூவில் நிற்கிறான். உப்பு சத்தியாகிரகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், காந்தி படம் தமிழ்லையாவது பாருங்கள். அப்போது வரிசையாக நிற்பாங்க. வெள்ளைக்காரன் அடிப்பான். அவங்க போய் உப்பு அள்ள போகிறேன் அப்படின்னு சும்மா போவாங்க. உடனே அவன் தடுத்துட்டு தடியால் அடிப்பான். அப்படியே ரத்தம் கொட்டும். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்ஸ் அவங்கள அழைச்சிட்டு போய் ட்ரீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஆள். இது எங்கேயாவது உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அடி வாங்குவதற்கென்றே க்யூவில் போய் நின்னா எல்லாரும். அந்த அடி வாங்கும்போது அந்த பெயின் அவனுக்கு ப்ளஷர். அவன் எவ்வளோ சந்தோஷம், நாட்டுக்காக நான் அப்படி இருக்கேன். இதே மாதிரி உங்களுடைய தாத்தா இருந்தார்னா பார் என் தலையில் இந்த தழும்பு இருக்குது, என்ன தெரியுமா, இது வெள்ளைக்காரன் அடித்தது. அப்போ அந்த அடி வாங்கினது என்பது ஒரு ப்ளஷர். அவர் வாழ்க்கை முழுவதும் எல்லாருக்கிட்டையும் காமிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பார். அப்போ ஒரு சாரோக்குள்ளே தான் ப்ளஷர் இருக்குது. என் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் தான் என் கடின உழைப்பினால் நான் அதை தூக்கி நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். தட் இஸ் ப்ளஷர். இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுலையும் கிடைக்காத ப்ளஷர் அதில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அனுபவித்தது பூரா பெயின், நீங்கள் அனுபவித்தது பூரா சாரோ. அந்த பெயினுக்குள்ளே, அந்த சாரோக்குள்ளே தான் இந்த ப்ளஷர் கிடைக்கும். இதுக்கு தான் ரியல் ப்ளஷர்னு பேர். இதை விட்டுவிட்டு ஒரு காரில் போகிறது, ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிறது, தட் இஸ் நாட் ரியல் ப்ளஷர். இதுதான் ப்ளஷர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். இப்போது ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ளஷர், த ட்ரூ யூட்டிலிட்டி, இந்த உண்மையான பயன்பாடு என்பது தான் ப்ளஷரை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போது எது ப்ளஷரை ப்ரொடியூஸ் பண்ணி எது அந்த ப்ளஷரை பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொயட்ஸும் பொயட்டிக்கல் ஃபிலாசபர்ஸ், கவிஞர்களும் பொயட்டிக்கல் ஃபிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகளாக இருக்கின்ற கவிஞர்களும் தான் இந்த ப்ளஷரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இந்த ப்ளஷரை ப்ரொடியூஸ் பண்ணி அதை காக்கின்ற வல்லமை பொயட்ஸுக்கும் பொயட்டிக்கல் ஃபிலாசபர்ஸுக்கும் தான் இருக்குது. அடுத்தது ரீசனிங்னா என்ன, இமேஜினேஷன்னா என்ன? இப்போது லாக், ஹியூம், எட்வர்ட் கிப்பன், வால்டர், ரூசோ, இவங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய டிசிபிள்ஸ், இவர்களுடைய சீடர்கள், இவர்களை பின்பற்றியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மனித இனம் நன்றியுடையதாக எப்பொழுதுமே இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தே ஆர் ஆல் ரீசனர்ஸ், பகுத்தறிவுவாதிகள். அவங்க தான் சொன்னாங்க, மனிதன் எல்லா இடத்துலையும் விலங்கிடப்பட்டிருக்கிறான், அவனுக்கு சுதந்திரம் தேவை என்றெல்லாம் சிந்தித்து சொன்னவர்கள் இந்த ரீசனர்ஸ். லாக், ஹியூம், கிப்பன், எட்வர்ட் கிப்பன், வால்டர், ரூசோ போன்றவர்களுக்கெல்லாம் இந்த மனித இனம் நன்றிக்கடன் பட்டிருக்கிறது. அவங்களுடைய புத்தகத்தினால அல்லது அவர்களுடைய செயல்பாடுனால அல்லது அவர்களுடைய எழுத்துக்கள்னால அவர்களுடைய பேச்சுக்கள்னால இந்த சமுதாயத்தில் என்ன மாரல் அண்ட் இன்டலெக்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போது இந்த வால்டர், ரூசோ இவர்களுடைய எழுத்துக்கள்னால தான் ஃப்ரெஞ்சு புரட்சியே தோன்றுச்சு, ஃப்ரெஞ்சில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாச்சு. கால்குலேட் பண்ணிட்டோமா இல்லையா? அந்த ரூசோவுடைய வார்த்தைகளை பின்பற்றி நிறைய பேர் உலகத்தில் நிறைய புரட்சியாளர்கள் தோன்றினாங்க. உலகத்தில் நிறைய இடங்களில் புரட்சி தோன்றுச்சு, சமுதாய மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஹிஸ்ட்ரியில் நம்ம படிக்கிறோம், கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? ஸோ இந்த ரீசனர்ஸ் இவர்களின் தாக்கத்தினால் மாரல் அண்ட் இன்டலெக்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டு என்ன நடந்துச்சு என்பதை நம்மால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் டான்டேயினுடைய நூல்கள், சாசர், ஷேக்ஸ்பியர், கால்டரான், லார்ட் பேக்கன், மில்டன் இவர்களுடைய இலக்கியத்தினால் இந்த சமுதாயத்தில் மாரல் கண்டிஷன், இந்த உலகத்தின் மாரல் கண்டிஷனில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை நம்மால் கணிக்கவே முடியாது. உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கவிதையை படித்து உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன மாற்றம் பண்ணியிருக்குங்கிறத உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உங்களில் நிச்சயமாக அது மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது தெரியவே தெரியாது நமக்கு. அதான் சொல்கிறான், இந்த கவிஞர்கள்லாம் எழுதுனானே, இந்த பொயட்ஸு, பொயட்டிக்கல் ஃபிலாசபர்ஸ், இவன்லாம் எழுதுகிற எழுத்துனால இந்த சமுதாயத்தில் மாரல் கண்டிஷனில் உலகத்தில் என்ன மாற்றம் நடந்துச்சுங்கிறத இம்பாசிபிள், கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ரஃபேல், மைக்கேல் ஆஞ்சலோ பிறக்காமல் இருந்திருந்தால், ஹெப்ரூ பொயட்ரியை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இருந்திருந்தால், கிரீக் லிட்ரேச்சர் அதனுடைய ஸ்டடி ரிவைவ் ஆகாமல் இருந்திருந்தால், கிரேக்க இலக்கியம் மிக பழசு, ஆனால் கிரேக்க இலக்கியங்கள் மீண்டும் ரிவைவ் பண்ணப்படுது இல்லையா? நீங்கள் ஷேக்ஸ்பியர் காலத்திலேயே லாட்டின் அண்ட் கிரீக் படிச்சிருந்தவன் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி அந்த சமயத்தில் ஆச்சா இல்லையா? ஷேக்ஸ்பியரை சொல்லும்போது ஹி நோஸ் லிட்டில் லாட்டின் அண்ட் லெஸ் க்ரீக்னு சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியர் அவருக்கு லிட்டில் லாட்டின் லெஸ் க்ரீக் அப்படின்னா லாட்டின் அண்ட் க்ரீக்குன்னு தெரியாத ஆள்னு அவனை கிண்டல் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த கிரீக் லிட்ரேச்சர் ரிவைவல் ஆகாமல் இருந்திருந்தால், பழைய சிற்பங்கள் நினைவு சின்னங்கள் ஒரு தலைமுறையிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக ஒப்படைக்கப்படாமல் இருந்திருந்தால், இந்த மனித இனம் விழிப்படையவே செய்திருக்காது. அப்போது இந்த மனித இனம் விழிப்படைவதற்கு காரணமானவைகள் இந்த டான்டே, சாசர், ஷேக்ஸ்பியர், கால்டரான், லார்ட் பேக்கன், மில்டன் இவர்கள் மாதிரி கவிஞர்களும், ரஃபேல், மைக்கேல் ஆஞ்சலோ மாதிரியான பெயிண்டர்ஸும், டிரான்ஸ்லேட்டர்ஸ் பிற மொழிகளிலிருந்து கவிதைகளை ஹெப்ரூ பொயட்ரியிலிருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண டிரான்ஸ்லேட்டர்ஸ், கிரீக் லிட்ரேச்சரை ரிவைவல் ஆனது, இவைகள்தான் மிக மிக முக்கியமான காரணங்கள். இப்போது இமேஜினேஷனை விட ரீசன் தான் சிறந்தது என்று
பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க இமேஜினேஷன்ங்கிறது வெறும் கற்பனை, ஆனால் ரீசன் என்பது பகுத்து பார்க்கின்ற தன்மை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் மறந்து விட்டார்கள், பொயட்டிக் இமேஜினேஷன் தான் ரீசனிங்க்கு தாய். இந்த பொயட்டிக் இமேஜினேஷன் தான் ரீசனிங்கை கொடுத்தது. அப்போ விச் இஸ் பெஸ்ட்டு? ரீசன் தான் இமேஜினேஷனை விட எக்ஸால்ட் சிறந்தது என்று சொல்லுகின்ற மனிதர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். இந்த ரீசனிங்கை கொடுத்ததே பொயட்டிக் இமேஜினேஷன் தான். அதனால ரீசனிங் சிறந்தது, பொயட்டிக் இமேஜினேஷன் அதை விட மிகவும் சிறந்தது என்று இந்த பேராகிராஃபில் சொல்கிறாரு. 37வது பேராகிராஃபில் கிரியேட்டிவ் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறார். இப்போது நம்மக்கிட்ட மாரல் விஸ்டம், பொலிட்டிக்கல் விஸ்டம், ஹிஸ்டாரிக்கல் விஸ்டம் இது எல்லாமே இருக்குது. ஆனால் இவைகளை நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, செயல்படுத்துறது, நம்மக்கிட்ட மாரலை பற்றி, பொலிட்டிக்கலை பற்றிய ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் இருக்குது. ஆனால் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட அதிகமாக இந்த நாலேஜ் நமக்கு இருக்குது. அதே மாதிரி நம்மக்கிட்ட சயின்டிஃபிக் அண்ட் எக்கனாமிக் நாலேஜ் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அந்த ப்ரொடியூஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல அந்த நாலேஜ் நமக்கு இல்லை. இப்போ எக்கனாமிக் நாலேஜ் நிறைய இருக்குது. இங்கே இதான் அதிகமாக உற்பத்தி ஆகுது, இந்த ஊரில் இந்த பொருள் அதிகமாக உற்பத்தி ஆகுது, எல்லாம் இருக்குது. ஆனால் அது டிஸ்ட்ரிபியூஷன் டு காமன் மேன், கடைசியில் இருக்கிற ஒரு தனி மனிதன் வரைக்கும் அவைகள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுதா அப்படின்னா இல்லை. அங்கே நம்ம தோற்றுறோம். இந்த உலகத்தின் இந்தியாவின் உணவு உற்பத்தி போன ஆண்டை விட இத்தனை % அதிகம். இவ்வளவு உணவு உற்பத்தி, இந்த உற்பத்தியை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இத்தனை ஜனங்களுக்கு எல்லாருக்குமே உணவு நிச்சயமாக கிடைக்கணும். ஆனால் கிடைக்குதா? ஏன் கிடைக்கல அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷனில் நம்மக்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது. அப்போது அதைத்தான் சொல்கிறோம், பொலிட்டிக்கல், மாரல், ஹிஸ்டாரிக்கல் விஸ்டம் நம்மகிட்ட ஜாஸ்தி, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது குறைச்ச. சயின்டிஃபிக் அண்ட் எக்கனாமிக் நாலேஜ் ஜாஸ்தி, ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்மகிட்ட குறைச்ச. அது மாதிரி வி வாண்ட் த கிரியேட்டிவ் ஃபேக்கல்ட்டி டு இமேஜின் அண்ட் ஜெனரஸ் இம்பல்ஸ் டு ஆக்ட் அப்பான் அவர் இமேஜினேஷன். எல்லாருக்கும் இமேஜினேஷன் இருக்கும். ஆனால் அந்த இமேஜினேஷன் கொடுக்கின்ற அந்த இம்பல்ஸ், உள் உணர்வு, அதை பயன்படுத்தி செயல்படுறவங்க ரொம்ப குறைச்ச. நானும் இமேஜின் பண்ணுவேன், நீங்களும் இமேஜின் பண்ணுவீங்க, ஒரு சின்ன குழந்தை கூட இமேஜின் பண்ணும், எல்லாம் இமேஜின் பண்ணும். ஆனால் அதை க்ரியேட்டிவாக மாற்றுறது யார்? ரொம்ப கொஞ்சோண்டு பேர் தான். எப்படி மற்றதுலெல்லாம் இருக்குது ஆனால் ப்ராக்டிஸில் இல்லையோ, அதே மாதிரி இமேஜினேஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் அந்த இமேஜினேஷன் மீது செயல்பட்டு ஒன்றை கிரியேட் பண்ணுறவங்க மிகவும் குறைவானவர்களாக இருக்கிறார்கள். இப்போது த டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், சயின்ஸினுடைய டெவலப்மெண்ட், அறிவியலினுடைய வளர்ச்சி என்பது அப்படியே எம்பயர் ஆஃப் மேன் ஓவர் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட், பிற உலகத்தின் மீது மனித சாம்ராஜ்யத்தின் விரிவடைதலை லிமிட் பண்ணிடுச்சு. அறிவியல் வளர 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 நீங்கள் இனிமேலாம் போய் பிற சாம்ராஜ்ய மக்களை நீங்கள் அடிமையெல்லாம் படுத்த முடியாது. எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் உங்கள் எம்பயர், அந்த காலத்தில் வேணால் அலெக்சாண்டர் அப்படியே எல்லா நாட்டையும் பிடிச்சிக்கிட்டே போனார். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய நாட்டை கூட நீங்கள் ஒன்றும் தொடவே முடியாது. இதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், நம்மை விட மிக 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 சிறிய நாடு சிலோன், டக்குன்னு போய் நீங்கள் பிடிச்சி உங்களோட சேர்த்துக்க முடியுமா? திடீர்னு நாளைக்கே போய் பாகிஸ்தானை நீங்கள் அடித்து பிடிச்சி உங்களோட சேர்த்துக்க முடியுமா? இட்ஸ் அ வெரி டஃப் திங் இல்லையா? அதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸு. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸுங்கிறது எம்பயரை லிமிட் பண்ணிடுச்சு. ஆனால் பட் ஃபார் தி வாண்ட் ஆஃப் பொயட்டிக்கல் ஃபேக்கல்ட்டி, man who has enslaved the elements remain himself a slave. அதே மாதிரி பொயட்டிக்கல் ஃபேக்கல்ட்டி தேவையான அளவுக்கு இல்லாததுனால மனிதன் இன்னும் ஸ்லேவ், அடிமையாகவே இருக்கான். அடிமை என்றால் அந்த காலத்தில் அடிமை என்ற ஒரு மனிதனை பிடிச்சி கொண்டு அடிமையாக வச்சுக்குவான். அந்த மாதிரி அடிமை இல்லை. ஆனால்
டாஸ்மார்க் மூடுறோம் அப்படின்னா 10 நாளைக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறான் பாருங்கள், அது ஒரு அடிமைத்தனம் தானே அது. ஸோ இந்த enslaved the elements remain himself a slave. அந்த அடிமைத்தனத்திற்கு இன்னும் மனிதர்கள் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்? வாண்ட் ஆஃப் பொயட்டிக்கல் ஃபாக்கல்ட்டி. இந்த பொயட்டிக்கல் ஃபாக்கல்ட்டியினுடைய குறைபாடுனால இன்னும் மனிதன் அடிமை தலையிலிருந்து விடுபடாமல் அடிமையாகவே இருக்கிறான். இப்போது மெக்கானிக்கல் ஆர்ட் அதுவும் கிரியேட்டிவ் ஃபாக்கல்ட்டி, இந்த ரெண்டுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கவிஞன் அல்லது ஒரு ஓவியன் ஒரு படத்தை வரைகிறான், அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நாள் எடுக்கும், 2 நாள் எடுக்கும், ஒரு வாரம் கூட எடுத்துக்கும். ஆனால் இதே இது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் முகத்தை அடுத்த செகண்ட் அப்படியே வரைஞ்சே கொடுக்குது, ஃபோட்டோ எடுத்து கொடுக்குது. முதல்ல ஃபோட்டோ டக்குன்னு அப்படியே கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே ஃபோட்டோ எடுக்குது. இவ்வளவு 100% செக்யூர்டாக ஒரு மனுஷன் வரையக்கூட முடியாது, எடுத்து கொடுக்குது. ஆனாலும் க்ரியேட்டிவ் ஃபாக்கல்ட்டி வேறு, இந்த மெக்கானிக்கல் ஆர்ட்டு வேறு. ஸோ மெக்கானிக்கல் ஆர்ட்டும் க்ரியேட்டிவ் ஃபாக்கல்ட்டி ரெண்டுக்கும் இடையில் ஒரு ப்ரொப்போர்ஷனேட் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. இந்த க்ரியேட்டிவ் ஃபாக்கல்ட்டி தான் எல்லா நாலேஜினுடைய பேசிஸ். ஒரு நாலேஜினுடைய பேசிஸே க்ரியேட்டிவ் ஃபாக்கல்ட்டி தான். இந்த க்ரியேட்டிவ் ஃபாக்கல்ட்டி இருக்கிறதுனால தான் மெக்கானிக்கல் ஆர்ட்டு கூட பாசிபிளாக இருக்குது இல்லையா? ஒரு மெக்கானிக்கல் ஆர்ட், ஒரு கட்டட வரைபடவாளர் இருக்கார், ஒரு பில்டிங் கட்டணும், பில்டிங் இத்தனை ஏக்கருங்க, இந்த மாதிரி எனக்கு ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா இவன் மனசுக்குள்ளே முதல்ல அந்த பில்டிங்கை இவன் இமேஜின் பண்ணணும். இந்த இடத்துல கார் இப்படி வரணும், இந்த இடத்துல திரும்பணும், இதுக்கு இவ்வளோ இடம் வேணும், எல்லாத்தையும் அவன் மைண்டில் கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்போ போன கார் திரும்பி வர்றதுக்கு இடம்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் கார் உள்ளே போது திரும்பி வர்றதுக்கு இடமே பத்தலையேங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போது அவனுக்கு என்ன இருக்கணும்? அந்த க்ரியேட்டிவ் ஃபாக்கல்ட்டி இருந்துச்சுன்னா தான் அந்த மெக்கானிக்கல் ஆர்ட்டு கூட பாசிபிள். அதனால தான் க்ரியேட்டிவ் ஃபாக்கல்ட்டிக்கு தான் இருக்கின்ற அந்த பேசிஸ் ஆஃப் நாலேஜ் தான் மெக்கானிக்கல் ஆர்ட்டுக்கும் மிகவும் அடிப்படையாக இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னது இப்பொழுதும் இதாக இருக்குது. அடுத்தது பொயட்டிக்கல் ஃபாக்கல்ட்டியினுடைய ஃபங்க்ஷன் என்ன? தெர் ஆர் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொயட்டிக்கல் ஃபாக்கல்ட்டி. ஒன்று, இது பொயட்டிக்கல் ஃபாக்கல்ட்டி கிரியேட்ஸ் நியூ மெட்டீரியல் ஆஃப் நாலேஜ். ஒரு புதிய ஒன்றை, ஒரு நியூ மெட்டீரியல்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் நியூ பவர் அண்ட் ப்ளஷர், இதை உருவாக்குற ஆற்றல் பொயட்டிக்கல் ஃபாக்கல்ட்டி இருக்குது. ஒரு பொயட்ரியை படிக்கும்போது ஒரு பவர், ப்ளஷர், நியூ நாலேஜ் உங்களுக்கு கிடைக்குது. இட் கிரியேட்ஸ். ஸோ இட் கிரியேட்ஸ் நியூ மெட்டீரியல்ஸ் ஆஃப் நாலேஜ், பவர் அண்ட் ப்ளஷர். அப்புறம் இது மனித மனத்திற்கு, மனுஷனுடைய மனசுக்கு ஒன்றை ரீப்ரொடியூஸ் பண்ண சொல்லுது. அதாவது நீங்கள் ஒரு பொயட்ரியை படித்து அதிலிருந்து உங்களுடைய மனம் ஒரு புதிதாக ஒன்றை தோற்றுவிச்சு அதையும் ஒரு ரித்தம் அண்ட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுற தன்மையை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஒரு பொயட்டிக்கல் ஃபாக்கல்ட்டி, ஒரு பொயட்ரியை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் என்ஜெண்டர்ஸ் இன் த மைண்ட் எ டிசையர் டு ரீப்ரொடியூஸ். ஸோ பொயட்டிக்கல் ஃபாக்கல்ட்டி, நீங்கள் நல்ல பொயட்ரியை ரசிக்கின்ற தன்மை வந்துருச்சின்னு சொன்னால் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஒன்ற புதிய சிந்தனைகள் உங்களுக்குள்ளேயே உருவாகும். அந்த புதிய சிந்தனைகளை ஒரு ரித்தம் அண்ட் ஆர்டரில் ஒழுங்குபடுத்துகின்ற தன்மையையும், புதிய சிந்தனையை உருவாக்கி அதை ஒரு ரித்தம் அண்ட் ஆர்டரில் ஒழுங்குபடுத்துகின்ற தன்மையை இந்த பொயட்டிக்கல் ஃபாக்கல்ட்டி உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணுது. ஸோ புது மெட்டீரியல் ஆஃப் நாலேஜ், பவர் அண்ட் ப்ளஷரை கொடுக்குது. படிக்கிறவங்களுடைய உள்ளத்துக்குள்ள புதிய சிந்தனைகளை தோற்றுவிக்குது. இது ரெண்டும் தான் பொயட்டிக்கல் ஃபாக்கல்ட்டியினுடைய ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது மிக முக்கியமாக சொல்கிறது டிவைனிட்டி. பொயட்ரி என்பது சம்திங் டிவைன். கவிதை என்பது தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. இதுதான் நாலெட்ஜினுடைய சென்டரும், இதுதான் நாலெட்ஜினுடைய சர்க்கம்ஃபரன்ஸும் இதுதான்.
மையப்பகுதி, ஒரு அறிவினுடைய மையப்பகுதியும் அதுதான். அறிவினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்றால் அதனுடைய சுற்றுப்பகுதி. ஸோ மையமும் அதுவாக தான் இருக்குது, அதனுடைய சுற்றுப்பகுதி அறிவின் மையமும் சுற்றுப்பகுதியாகவும் விளங்குவது பொயட்ரி. இது தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. இந்த பொயட்ரி எல்லா சயின்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகின்ற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. உங்களுக்கு பொயட்டிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனி சயின்ஸ் ஈஸிலி. எனி ஆர்ட் ஈஸியாக உங்களுக்கு புரியும். உங்களுடைய உள்ளத்துக்குள்ள புதிய சிந்தனைகள் வேர்விடுவதற்கும் மலருவதற்கும் பொயட்ரி மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இது மனித வாழ்க்கை என்கின்ற மரம், மனுஷ வாழ்க்கை என்கின்ற மரத்திற்கு உரம் ஊட்டுகின்ற தன்மையில் இட் இஸ் தி நாரிஷ்மெண்ட் ஆஃப் த ட்ரீ ஆஃப் லைஃப். இதுதான் பொயட்ரி. பொயட்ரிங்கிறது தெய்வீக ஆற்றல் கொண்டது. அறிவின் மையப்பகுதியாகவும் சுற்றுப்புற சூழல் சுற்றளவும் இருக்குது. எல்லா அறிவியலையும் புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் இருக்குது. எல்லா சிந்தனைகளையும் வேர்விட்டு மலர்விக்கின்ற ஆற்றல் இதுக்கு இருக்குது. இது மனித வாழ்க்கை என்கின்ற மரத்தின் உணவாக பயன்படுகிறது. இந்த ரீசனிங்கிறது உங்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. ரீசனுடைய பவர் என்பது உங்களுடைய விருப்பம். ஆனால் பொயட்ரி என்பது மனிதனுடைய விருப்பம் இல்லை. நீங்கள் நான் இன்னைக்கு ஒரு பொயட்ரி எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் நாட் பொயட்ரி. ஸோ யூ கேனாட் சே ஐ வில் கம்போஸ் எ பொயட்ரி டுடே. ஏன்னா பொயட்ரி என்பது ஒரு டிவைன் இன்ஸ்பிரேஷன். அந்த டிவைன் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு என்றைக்கு வரும்னு சொல்ல முடியாது. வரலாம், உங்கள் வாழ்க்கையில் வராமலே கூட போயிடலாம். எந்த பொயட்டுக்கும் அதான். ஸோ அதனால் ஒரு மேன் கேனாட் சே ஐ வில் கம்போஸ் எ பொயட்ரின்னு சொல்லவே முடியாது. மனிதனில் ஒரு பெரிய பொயட்டு கூட சொல்ல முடியாது. வேர்ட்ஸ் ஒருத்தரும் சொல்லியிருக்க முடியாது, ஷெல்லியும் சொல்லியிருக்க முடியாது. இன்றைக்கி நான் ஒரு பொயட்ரி எழுத போகிறேன்னா சொல்லவே முடியாது. அவனுக்கு எப்போ அந்த இன்ஸ்பிரேஷன் வருதோ அப்போ பொயட்ரி எழுதுவான். பல மாதங்களுக்கு ஒன்றுமே வரலைன்னா பேசாமல் தான் இருப்பான். அப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பொயட்ரியினுடைய மைண்டுங்கிறது ஒரு கோல், நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு அப்படியே மேலே சாம்பல் பூத்த நெருப்பு மாதிரி தான் மனிதனுடைய அந்த ஒரு பொயட்னுடைய மைண்டு. பொயட்னுடைய மைண்டில் யாருடைய மைண்டு வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு மனிதனுடைய மனம் என்பது அப்படியே நீர் பூத்திருக்கின்ற நெருப்பு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதில் வேறு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒன்று, ஒரு காற்று மாதிரின்னு வச்சிங்களேன். திடீர்னு காற்று வீசுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நெருப்பின் மீது இருக்கக்கூடிய சாம்பல் பறந்து போயிடும். பறந்து போனோடனே அது டக்குன்னு பிரைட் ஆகி அது நெருப்பாக மாறிடுது. அது மாதிரி ஏதோ ஒன்று, கண்ணுக்கு தெரியாத ஒன்று ஏதோ உங்கள் உள்ளத்துக்குள்ளே உங்களை இயக்கணும். அப்படி இயக்குனா உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் பூத்த நெருப்பு டக்குன்னு நெருப்பாகி ஒரு புதிய கவிதை தோன்றும். இது எல்லாருக்கும், காமன் மேனுக்கும் அப்படி தான். இது மிகப்பெரிய கவிஞர்களுக்கு இதான் பொருந்தும். மிகப்பெரிய கவிஞர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு ஒன்றுமே எழுதியிருக்கவே மாட்டான். திடீர்னு பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் நிறைய எழுதுவான். ஏன்னா அப்போ அவனுக்கு தோணலை. இப்போ தான் அவனுக்கு அந்த இன்விசிபிள் இன்ஃப்ளூயன்ஸ் அவனுக்கு தான் வருது. நீங்கள் சாதாரண மனிதனை கூட பார்த்துக்கிட்டே இருப்போம், சாதாரணமாக தான் நம்ம கூடவே இருப்பான். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா பொயட்ரி எழுத ஆரம்பிப்பான். அவனுக்கு உள்ளத்துக்குள்ளே இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துடும். அது எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பவர் ஒரு மனிதனின் உள்ளத்துக்குள்ளேருந்து அதுவாக தோணணும். சரி, அப்படி இவன் க்ரியேட் பண்ணதனுடைய கிரேட்னஸையும் நீங்கள் மதிப்பிட முடியாது. எல்லாருக்கும் அது மாதிரி எழுதிட்டு இவன் கீட்ஸ் எழுதினா கூட, கீட்ஸ் எழுதிட்டாரு, வேர்ட்ஸ்வொர்த் எழுதிட்டாரு, ஷேக்ஸ்பியர் எழுதிட்டாருங்கிறதுக்காக அது கிரேட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் அது எப்போ உங்களை உள்ளத்துக்குள்ளே வருதோ ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது ஒன்று உங்களை எழுத வைக்கும். அப்படி எழுதினாலும் அது கிரேட்டாகவும் இருக்கலாம். சில கவிஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் எழுதியிருப்பான், ஆனால் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். சில பார்த்திங்கன்னா வதன்னு எழுதியிருப்பான், ஆனால் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. அதனால் ரிசல்ட்டுங்கிறதும் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இப்போது மிகச்சிறந்த பேசேஜஸ், ஒரு பொயட்ரியின் மிகச்சிறந்த பேசேஜஸ், ஒரு வரிகளை
ஒரு கடினமான உழைப்பினாலோ கஷ்டப்பட்டு படித்தோ நீங்கள் உருவாக்கவே முடியாது. நான் 2000 புத்தகம் படிச்சிருக்கேன் சார், அதனால் நீங்கள் எழுதிடுவீங்களா? நம்ம எழுதிட முடியுமா? கடினமான உழைப்பு, கஷ்டப்பட்டு படித்து இரவு பகலாக இத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்கேன், இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு யூ கேனாட் ப்ரொடியூஸ் எ ஃபைனஸ்ட் பேசேஜ். ஆனால் ஒன்றும் படிக்காமல் ஒருத்தன் இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வரியை சொல்லிடுவான். அதனால் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. பாரடைஸ் லாஸ்ட்டை பற்றிய கனவு மில்டனுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும், தெரியாது. பாரடைஸ் லாஸ்ட்டுங்கிற இப்படி தான் அந்த கதை அமைப்பு, இப்படி தான் சேட்டன், அதெல்லாம் அவர் மைண்டில் கன்சீவ் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த பாரடைஸ் லாஸ்ட் என்ற அந்த கவிதையை எழுதும்போது அது அந்த மியூஸ், அந்த கவிதா தேவி அவர் உள்ளத்துக்குள்ளே வந்து டிக்டேட் பண்ணும். அந்த உள் உணர்வு வந்து அவனுக்கு டிக்டேட் பண்ணும். அப்படி பண்ணும்போது தான் அவன் எழுதவே முடியும். அதை எழுதும்போது அவனுக்கு கண்ணே குருடாக போச்சு. பாரடைஸ் லாஸ்ட் எழுதும்போது மில்டனுக்கு கண்ணு தெரியாது. தன்னுடைய 2 மகள்களையும் திடீர்னு அவருக்கு ராத்திரியில் மூடு வருமா, டக்குன்னு எழுப்பி விட்டுட்டு சொல்லுவார், அந்த பிள்ளைங்க எழுதும், அவ்வளோதான். பாருங்கள், அதை எழுதி அவன் கரெக்ஷன்லாம் பார்க்க முடியாது. அவன் பாட்டுக்கு திடீர்னு எழுந்திருப்பார். பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா எதுவுமே தெரியாது, திடீர்னு வந்து எழுது அப்படிம்பார். இவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார், பிள்ளைங்க எழுதிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த நேரத்தில் அந்த உள் உணர்வு வரும்னே சொல்ல முடியாது. ஸோ ஹி ஹாஸ் டு வெயிட் ஃபார் த மியூஸ் டு டிக்டேட். அது மாதிரி அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கிற இன்ஸ்டிங்க்ட், அந்த இன்ட்யூஷன், இதுதான் ஒரு பொயட்ரிக்கு மாத்திரம் இல்லை, ஒரு பிக்சோரியல் ஆர்ட்ஸ், ஒரு பிக்சரை வரைகிறவன் அவனுக்கும் அதே மாதிரி தான். சும்மா உட்காந்துருப்பான், ஆனால் திடீர்னு அவனுக்கு ஒரு உள் உணர்வு வரும். மிக உயர்ந்த, உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு படைப்பை, ஒரு ஓவியத்தை தீட்டிடுவான். அதே மாதிரி ஒரு ஸ்டாச்சு, ஒரு சிற்பத்தை செய்கிறவன், ஒரு ஓவியன், இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அது ஒரு தாயின் கருவிலிருந்து எப்படி ஒரு குழந்தை வளருதோ அது மாதிரி அவன் உள்ளத்துக்குள்ளே ஒன்று வளர்ந்தால்தான் அவனால் ஒரு மிகச்சிறந்த ஓவியத்தை தீட்ட முடியும், ஒரு மிகச்சிறந்த சிற்பத்தை அவனால் உருவாக்க முடியும். இப்போ ஒரு பொயட்ரி, அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன? பொயட்ரிங்கிறது ஒரு ஹாப்பியஸ்ட் மைண்டு, பெஸ்ட்டு மைண்டு, ஹாப்பியஸ்ட் மைண்டு, ஒரு ஹாப்பியஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு மூமெண்ட்ஸில் இருக்கும்போது அதுலேருந்து என்ன வெளிவருதோ அதுக்கு தான் பொயட்ரின்னு பேர். ஒரு பெஸ்ட்டு மைண்டு உங்கள்கிட்ட இருக்கணும், ஒரு ஹாப்பியஸ்ட் மைண்டாகவும் நீங்கள் பெஸ்ட்டு மைண்டும் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போது ஒரு ஹாப்பியஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு மூமெண்ட்டில் இந்த மைண்டிலிருந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பெஸ்ட்டு மூமெண்ட்டில் என்ன வெளியே வருதோ அதுதான் பொயட்ரின்னு பேர். இதைத்தான் இது டிவைனர் நேச்சர். இது எப்போ வரும்? நம்மகிட்ட பெஸ்ட்டு மைண்ட் இருக்குது, ஹாப்பியஸ்ட் மைண்ட் இருக்குது. அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டும் பெஸ்ட்டு மூமெண்ட்டும் எப்போ வரும்? அதான் டிவைனர் நேச்சர். அது தெய்வீக ஆற்றல் தன்மை வாய்ந்தது. அந்த தெய்வீக ஆற்றல் நம் வழியாக செயல்படுது, அவ்வளோதான். அதனால் அது ஒரு தெய்வீக ஆற்றல் நம்மின் வழியாக செயல்பட்டு ஒன்றை உருவாக்கி கொடுக்குது. அப்படி தான் ஒரு பொயட்ரிங்கிறது. ஸோ இப்போ ஒரு பொயட்ரிங்கிறது ஒரு ரொம்ப டெலிகேட்டான சென்சிபிலிட்டி, ஒரு டெலிகேட்டான உணர்வு, த மோஸ்ட் டெலிகேட் சென்ஸ். மலரினும் மெல்லிது காமம்னு சொல்லுவாங்க. மலரை விட மென்மையானது, அது மாதிரி த மோஸ்ட் சென்சிபிள் அது. அண்ட் மோஸ்ட் என்லார்ஜ்டு இமேஜினேஷன், மிகப்பெரிய கற்பனையிலிருந்து மிக மென்மையான நுண் உணர்வு, இந்த எக்ஸ்பீரியன்ஸு, இதிலிருந்து அந்த டிவைனர் நேச்சர் உங்கள் வழியாக வெளியே வரணும். வந்துச்சுன்னா அதுக்கு தான் கவிதைன்னு பேர். அப்படி ஒரு கவிதை தோன்றும் போது அந்த கவிஞனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய வார், யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் என்பது த பேஸ் டிசையர், இந்த ஒரு மிக மோசமான ஒரு அற்பமான ஆசை இருக்கும்ல, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும். இப்போ ஷெல்லிக்குள்ளேயும் இருக்கும், வேர்ட்ஸ்வர்த்துக்குள்ளேயும் இருக்கும், கிட்ஸுக்குள்ளேயும் இருக்கும். அந்த பேஸ் டிசையருக்கும் த ஹையஸ்ட்டு, த குட், த பெஸ்ட்டு மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த பெஸ்ட்டு மைண்டுக்கும் இந்த பேஸ் டிசையருக்கும் இடையில ஒரு வார் நடக்கும். அந்த வார் நடந்து அதில் இருந்து ஒரு வர்ச்சியூ,
நற்குணம், லவ், பேட்ரியாட்டிசம், ஃப்ரெண்ட்ஷிப், இப்படி ஏதோ ஒன்றின் வழியாக அந்த உணர்வுகள், அந்த இமோஷன்ஸ் வெளியில் வரணும். அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்கிறதா கூட இருக்கலாம், அல்லது நாட்டுப்பற்றை பேட்ரியாட்டிசத்தமாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், வர்ச்சுவாக இருக்கலாம். இது ஏதோ ஒன்று இந்த பேஸ் டிசையருக்கும் அந்த அந்த டிவைன் இன்ஸ்பிரேஷனுக்கு இடையில ஒரு போராட்டத்திற்கு பின்னர் அது வெளியில் வரும். இந்த பொயட்ரி என்ன பண்ணும் அப்படின்னா, உலகத்தின் மிகச் சிறந்தவைகளையும் மிக அழகியவைகளையும் இம்மார்டலைஸ் பண்ணும், அழியா தன்மை உடையதாக மாற்றும். ஒரு அழகான ஒரு மலை, அந்த மலையை பற்றி ஒரு கவிஞன் எழுதிடுவான். உடனே அந்த மலை இன்றைக்கும் அந்த மலை எப்படி இருக்கோ இல்லையோ, நம்ம பார்த்துருக்கோமோ பார்க்கலையோ, ஆனால் இன்னும் அது அழியா தன்மை உடையதாக மாறிவிடுகிறது. ஒரு மனிதனின் மனதுக்குள்ள தெய்வீகத்தன்மை உள்ளுக்குள்ள வந்து அது poetry redeems the visitations of the divinity in man from decay. decay என்றால் அழிவு. மனித மனம் அழிந்து விடாமல் அவனை ரிடீம் பண்ணுது. ரிடீம் பண்ணுறதுக்கு த விசிட்டேஷன் ஆஃப் டிவைனிட்டி, அந்த தெய்வீகத்தன்மை உள்ளே வந்து மனிதன் அழிந்து விடாமல் அவனை பாதுகாக்கின்ற வேலையை செய்கிறது. இதுதான் பொயட்ரியும் அதனுடைய எஃபெக்ட்ஸும். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொயட்ரி. பொயட்ரிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா திங்ஸையும் ஒரு லவ்லினஸ், அழகாக மாற்றுது. ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா கூட ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விஷயம். அது பயப்படுறோங்கிறது வேறு. இது உலகத்தின் இருக்கின்ற பியூட்டி அனைத்தையும் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக மாற்றுது. ஏற்கனவே இது பியூட்டியாக இருக்கிறத மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக மாற்றுது. அழகற்று இருப்பவைகளை அழகாக மாற்றுவதும், அழகாக இருப்பதை மிக அழகாக மாற்றுவதும் ஒரு பொயட்ரியினுடைய வேலை. இது ஹரர், கிரீஃப், இதை ஹரர் பயம், கிரீஃப் வருத்தம், இவைகளையும் ப்ளஷர் இட்டர்னிட்டி, ப்ளஷர் மகிழ்ச்சி, இட்டர்னிட்டி பர்மனன்ட், இவைகளையும் ஒன்றோடொன்று இணைத்து மகிழ்ச்சியை கொடுக்கின்ற தன்மை ஒரு பொயட்ரிக்கு இருக்குது. அதாங்க ஒரு ட்ராஜடிங்கிற ஒரு கிரீஃப் இருக்கும், ஆனால் அது நமக்கு ஒரு ப்ளஷரை கொடுக்கும். ஒரு ஹரர், திடீர்னு ஒரு கொலை நடக்குது, ஐயோ அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்குள்ளே இருந்து இட் கிவ்ஸ் அஸ் ப்ளஷர். ஸோ இது ஹரர் கிரீஃபை ப்ளஷர் இட்டர்னிட்டியோட யுனைட் பண்ணுற வேலையை செய்யுது. ஒரு டச், ஒரு பொயட்ரி ஒரு டச்சின் மூலமாக, ஒரு டச் பண்ணுறதன் மூலமாக அப்படியே அந்த பொருளின் தன்மையவே மாற்றிடுது. இது கிட்டத்தட்ட ஒரு அல்கமி என்றால் ரசவாதம் மாதிரி. ஒரு பானை நிறைய இருக்கக்கூடிய கூழாங்கற்களை டக்குன்னு ஒரு பொயட்ரி டச் பண்ணுச்சுன்னா அப்படி தங்கமாக மாறிடும். சாதாரண ஒரு மோசமான மனுஷனாக இருப்பான், ஆனால் ஒரே ஒரு பொயட்ரி, அந்த பொயட்ரியில் வருகின்ற ஒரு வரி அல்லது அந்த பொயட்ரியில் இருக்கிற ஒரு வார்த்தை அந்த மனுஷனை கம்ப்ளீட்டாகவே மாற்றிடும், உங்களை விட மிக உயர்ந்தவனாக மாற்றி விட்டுரும். அது மாதிரி ஒரு பாட்டபிள் கோல்டாக மாற்றுற அல்கமி மாதிரி, அது மாதிரி பாய்சனஸ் வாட்டரை அப்படியே ஒரு அமிர்தம் மாதிரி மாற்றிடும் இந்த பொயட்ரி. அப்படியே இட் வெய்ஸ் த ஃபெமிலியாரிட்டி ஃப்ரம் த வேர்ல்ட். உலகத்தினுடைய ஃபெமிலியாரிட்டி, ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறது, ரொம்ப அதான் உலகமே உங்களை அறிஞ்சிருக்கும், ஆனால் இது ஸ்ட்ரிப்ஸ், அதை உரிச்சு எடுத்துரும். பொயட்ரி உங்களை உரிச்சு எடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபெமிலியாரிட்டி என்பது இட் இஸ் நத்திங், இட் இஸ் ஜீரோ அப்படின்னு உங்களை ஆக்கி விட்டணும். இது மனிதனை நிர்வாணமாக பார்க்கும். இட் லேஸ் த நேக்கட் அண்ட் ஸ்லீப்பிங் பியூட்டி. நிர்வாணத்திலும் உறக்கத்திலும் அதில் தான் நீங்கள் அழகை பார்க்கலாம். ஒரு மனிதன் உறக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் அந்த முகம் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்கும். ஸோ உறக்கத்திலும் நிர்வாணத்திலும் அழகை பார்க்கக்கூடிய தன்மை ஒரு பொயட்ரிக்கு இருக்குது. இதுதான் பொயட்ரியினுடைய ஃபங்க்ஷன். அடுத்தது வர்ச்சூஸ் ஆஃப் பொயட்ரி. பொயட்ரியினுடைய வர்ச்சூஸ், நற்குணங்கள் என்ன? இது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனிதனுடைய மனம்தான்
ஹெவனை ஹெல்லாக மாற்றும், ஹெல்லை ஹெவனாக மாற்றும். ஸோ ஹெவனை ஹெல்லாக மாற்றுகின்ற தன்மையும் ஹெல்லை ஹெவனாக மாற்றுகின்ற தன்மையும் மனித மனசுக்கு தான் இருக்குது. இந்த பொயட்ரி என்ன பண்ணுன்னா, இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களை, இந்த உலகத்தில் இருக்கிற பொயட்ரி மேக்ஸஸ் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் அ வேர்ல்டு, இந்த உலகத்தில் வாழ தகுதியுடைய மனிதர்களாக பொயட்ரி உங்களை மாற்றுது. டு விச் த ஃபெமிலியர் வேர்ல்ட் இஸ் அ chaos. ஏன்னா இந்த உலகம் என்பது குழப்பங்கள் நிறைந்தது. குழப்பங்கள் நிறைந்த இந்த ஒரே கன்ஃபியூஷன், chaos, இந்த உலகத்திற்குள் வாழ்கின்ற ஒரு ஃபிட்டஸ்ட், ஒரு சிவிலியன், ஒரு ஃபிட்டஸ்ட் மேனாக உங்களை பொயட்ரி மாற்றும். இட் பர்ஜஸ் த திங், ஒரு பொருளை தூய்மைப்படுத்துகின்ற தன்மை இதற்கு இருக்குது. இப்போது ஒன்று மிகச்சிறந்த அதிசயமாக இருக்கும். ஆனால் அந்த அதிசயத்தை உங்களுக்கு புரியாது. ஆனால் ஒரு பொயட்ரியை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த அதிசயத்தை புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் அப்பா கிட்ட ஒரு மிக உயர்ந்த தன்மை இருக்கும், இவ்வளோ நாள் உங்களுக்கு புரியவே புரியாது. ஆனால் நல்ல பொயட்ரியை ரசிக்க தெரிஞ்சிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு நற்குணத்தை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இட் கம்பல்சஸ் டு ஃபீல், உங்களை கட்டாயப்படுத்தி உணர வைக்கும். நீங்கள் ஒன்றை பார்க்குறீங்க, சாதாரணமாக பார்த்துட்டு இப்படி போயிடுவோம், ரோட்டில் போயிட்டோம், காரில் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் அங்கே ஒரு குட்டி நாய் அடிபட்டு போகிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் தள்ளாடி ஓடுது. ஆனால் நீங்கள் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது உங்களால் இறங்கி போக முடியாது. ஆனால் நீங்கள் உணர்வீங்க, ஐயோ இந்த டாக் அடிபட்டாமல் போயிடுச்சா போலையான்னு தெரியலையே அப்படிங்கிற மனசுக்குள்ளே கொஞ்சம் நேரம் உங்கள் சிந்தனைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் பொயட்டிக்கல் மைண்ட் இருந்துச்சுன்னா தான். அப்போ தான் உங்களால் இமேஜினே பண்ண முடியும். ஒரு புதிய யூனிவர்ஸை உருவாக்குகின்ற தன்மை பொயட்ரிக்கு இருக்குது. இது டாசோவுடைய வார்த்தைகளை நியாயப்படுத்தும். டாசோ என்ன சொல்கிறாரு? none but God and the poet deserve the name of creator. இந்த உலகத்தில் கடவுள் கவிஞன் இருந்த இருவருக்கு மட்டும்தான் கிரியேட்டர் என்ற வார்த்தைக்கு தகுதியுடையவர்கள். நான் படைத்ததினாலே பேரிறைவன் என்று கண்ணதாசன் சொல்லுவார். நான் படைக்கிறதுனால நானும் இறைவனுக்கு சமம். அது மாதிரி கடவுளும் பொயட் ரெண்டு பேரும் தான் கிரியேட்டர்ஸ் என்று டாசோ சொல்லுகின்றார். இதுதான் வர்ச்சுஸ் ஆஃப் பொயட்ரி. பொயட்ஸுங்கிறது இம்மார்டாலிட்டி. ஒரு பொயட்டுக்கிட்ட ஹையஸ்ட் விஸ்டம் இருக்கும், ஹையஸ்ட் ப்ளஷர் இருக்கும், ஹையஸ்ட் வர்ச்சு இருக்கும், ஹையஸ்ட் க்ளோரி இருக்கும். அதனால அவன் உலகத்தில் ஹாப்பியஸ்ட் மேன், த பெஸ்ட் மேன், த வைசஸ்ட் மேன், த மோஸ்ட் இல்லஸ்ட்ரியஸ் மேன். ஒரு பொயட்டுங்கிறவன் அப்படி தான். எந்த பொயட்டாக இருந்தாலும் ஒரு ஹையஸ்ட் விஸ்டம், ஹையஸ்ட் ப்ளஷர், ஹையஸ்ட் வர்ச்சு, ஹையஸ்ட் க்ளோரி இருந்துச்சுன்னா இருக்கும். ஒரு பொயட்டுக்கிட்ட இதெல்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவன் ஒரு ஹாப்பியஸ்ட் மேன், த பெஸ்ட் மேன், த வைசஸ்ட் மேன், த மோஸ்ட் இல்லஸ்ட்ரியேஷன் மேன் தானே. அதனால் ஒரு பொயட் இப்படி தான் இருப்பான். ஒரு கிரேட்டஸ்ட் பொயட்ஸுங்கிறவங்க யாராக இருந்தாலும், சாசராக இருக்கட்டும், ஷேக்ஸ்பியராக இருக்கட்டும், ஸ்பென்சராக இருக்கட்டும், ஜான் டன்னாக இருக்கட்டும், ரொமான்டிக் பொயட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், த கிரேட்டஸ்ட் பொயட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க மென் ஆஃப் வர்ச்சு, ப்ரூடன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் ஆஃப் மென், மனிதர்களுக்குள் மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். ஏனென்றால் அனைத்து நற்குணங்களும் பெருமைகளும் உடையவர்களாக அந்த கிரேட்டஸ்ட் பொயட்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எரர்ஸ் இருக்கும். அந்த எரர்ஸ் எப்படிங்கிறது, அது கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸில் இருக்கிற டஸ்ட்டு மாதிரி. அந்த டஸ்ட்டுங்கிறது காலப்போக்கில் என்ன ஆகிடும், காலத்தினால் அந்த டஸ்ட்டு பறந்து போயிடும். சின்ன சின்ன டஸ்ட்டு இருக்கும். அந்த டஸ்ட்டுங்கிறது கிரேட் பொயட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எரர்ஸுங்கிறது டஸ்ட்டு மாதிரி. அந்த டஸ்ட்டு போயிடும். அவங்களும் ஒரு சில பாவங்கள் செய்திருப்பார்கள். அந்த பாவங்கள் ஸ்கார்லெட் என்றால் டார்க் ரெட்டுன்னு அர்த்தம், டீப் ரெட்டு. அந்த டீப் ரெட்டாக தான் இருக்கும். அவர்கள் செய்த பாவமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர்கள் நல்ல கவிஞர்களாக மாறும்போது அந்த டீப் ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, ஸ்னோ மாதிரி ஒயிட்டாக மாறிடும். காலத்தினால் அவர்கள் அடித்து செல்லப்படுவார்கள். இவன் அப்படி தான். ஷெல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான். ஆனால் ஒரு 1.5 வருஷம் கழித்து திடீர்னு அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட ஓடி போயிட்டான். அந்த முதல் ஒய்ஃப் கமிட்டட் சூயிசைட்.
அதுக்கு ஷெல்லி மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். அது அது அவருடைய வாழ்க்கையில் எரர் தான், அது ஒரு ஸ்கார்லெட் தான். ஆனால் அது பின்னாடி அவர் மிகப்பெரிய கவிஞன் ஆகும்போது அது ஆஸ் ஒயிட் அஸ் ஸ்னோவாக மாறிடுச்சு. பொயட்டிக் இன்ஸ்பிரேஷன். பொயட்ரி என்பது லாஜிக்குக்கும் பொயட்ரிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. பொயட்டிக் லாஜிக் என்பது தர்க்கவியல், தர்க்கவியல் வேறு, பொயட்ரி வேறு. பொயட்டிக் இன்ஸ்பிரேஷனுங்கிறது அது ஒரு டிவைன் இன்ஸ்பிரேஷன். அந்த டிவைன் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சுன்னா தான் உங்களால் நீங்கள் ஒரு பொயட்டாக மாற முடியும். ஸோ இது இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு த கண்ட்ரோல் ஆஃப் தி ஆக்டிவ் பவர்ஸ் ஆஃப் த மைண்டு. மைண்டினுடைய ஆக்டிவ் பவர்ஸினுடைய கண்ட்ரோலில் இது இருக்காது. இப்போ என் மனசு, என்னுடைய மைண்டினுடைய பவர்ஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு டிவைன் இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா அப்படி இருக்காது. ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவார், ஒரு மிகச்சிறந்த கவிதை எப்போ வரும்னு சொல்ல முடியாது, திடீர்னு வரும். அது அந்த அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுவாராம். ரூமுக்குள்ளே போயிட்டு அவர் கவிதையெல்லாம் எழுதி முடிச்சுவிட்டு வெளியில் பார்க்கும்போது அப்படியே ஒரு புதிதாக பிறந்த குழந்தை மாதிரி இருக்குமா அவருடைய முகமெல்லாம். அப்படியே முகமெல்லாம் வெளுத்து போய், அதாவது ஏதோ ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டு இப்படி வெளியில் வந்த மாதிரி இருக்கும் எனக்கு, அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதுவார். அது மாதிரி ஒரு பொயட்ரிக் இன்ஸ்பிரேஷனுங்கிறது டிவைன். அது உங்கள் பவர்ஸ் ஆஃப் த மைண்ட்லாம் நீங்கள் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் பொயட்டிக்கல் பவர்ஸுங்கிறது ஃப்ரீக்வெண்ட் ரெக்கரன்ஸ் இன் த மைண்டு அப்படி வரும். த ஃப்ரீக்வெண்ட் ரெக்கரன்ஸ் ஆஃப் த பொயட்டிக்கல் பவர் மே ப்ரொடியூஸ் இன் த மைண்ட் எ ஹேபிட் ஆஃப் ஆர்டர் அண்ட் ஹார்மோனி. இப்போ ஒரு கவிஞர் திடீர்னு காலையில் ஒரு கவிதை எழுதுவான், நாளைக்கு ஒரு கவிதை எழுதுவான். அப்படி அடிக்கடி அவனுக்கு அந்த பொயட்டிக்கல் பவர் திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவனுடைய மனதிலும் மற்றவர்களுடைய மனதிலையும் அது ஒரு ஆர்டர் அண்ட் ஹார்மோனியை கிரியேட் பண்ணும். மற்ற மனிதர்களை விட ஒரு பொயட்டுங்கிறவன், ஒரு கவிஞன் என்பவன் ரொம்ப டெலிகேட்டான ஆள், மிகவும் டெலிகேட், சாஃப்ட், சென்சிட்டிவ். ஒரு பொயட்டுங்கிறவன் ரொம்ப டெலிகேட்டாகவும் சென்சிட்டிவாகவும் இருப்பான் தேன் அதர் பீப்புள், தென் அதர் மேன். அவனுக்கு ஒரு சின்ன பெயின் ரொம்ப சென்சிபிளாக இருப்பான். அதே மாதிரி ஒரு சின்ன ப்ளஷர் அதுக்கும் அவன் ரொம்ப சென்சிபிளாக இருப்பான். மற்றவர்களை விட ஒரு சின்ன பெயினுக்கும் ப்ளஷருக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடியவர் ஒரு பொயட்டு. பொதுவாக ஒரு நல்ல கவிஞனிடம் இந்த க்ரூயல்ட்டி, என்வி, பொறாமை, ரிவெஞ்ச், பழிக்கு பழி வாங்கிறது, அவேரிஸ், பேராசை, இவையெல்லாம், இந்த ஈவில் பேஷன்ஸ் எல்லாம் ஒரு நல்ல பொயட்டுக்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அவன் நல்ல பொயட் இல்லை சொல்லிட்டு, இப்போது ஷெல்லி என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த டிஃபென்ஸை எழுதுகிறேன். டிஃபென்ஸை எழுதிட்டு அவருடைய கருத்துக்களை சொல்கிறாரு. நேச்சர் ஆஃப் பொயட்ரி, ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரி, இதெல்லாம் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதற்கு இப்போது இப்படி நான் செய்கிறதுக்கு காரணம், இந்த போலமிக்கல் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. போலமிக்கல் ரைட்டர் அப்படின்னா ஒரு டாபிக் வரும்போது உடனடியாக அதுக்கு பதில் கொடுக்கறது. இது நமக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷனே சொல்லியிருக்கேன். அந்த பீகாக் என்பவன் எழுதுனதுக்கு பதிலாக தான் சொல்கிறாரு. ஆனால் அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு கான்ட்ரோவர்சியல் டாபிக் திடீர்னு ஒருத்தன் சொன்னான்னா இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவன் பதிலுக்கு பதில் கொடுத்துட்ருப்பான். ஆர்டினரி மேன் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்று சொன்னான்னா இவனும் ரோட்டில் இறங்கி உடனே பதிலுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு கான்ட்ரோவர்சியல் டாப்பிக்கு உடனடியாக பதில் சொல்லக்கூடிய ரைட்டர்ஸ் போலமிக்கல் ரைட்டர்ஸ்னு பேர். போலமிக்கல் ரைட்டர்ஸ். நான் ஒரு போலமிக்கல் ரைட்டர்ஸினுடைய சென்டிமெண்ட்ஸில் கைட் பண்ணி இதை எழுதலை. இது மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க, பொயட்ரியை பற்றி ரொம்ப மட்டமாக குறையாக சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஆள் இப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக அதுக்கு பதிலுக்கு பதில் சொல்லணுங்கிறது இல்லை. நான் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரியையும் நேச்சர் ஆஃப் பொயட்ரியையும் அது எப்படி ட்ரூத்தை விண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். நான் ஒரு போலமிக்கல் ரைட்டர் மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு பதில் சொல்கிறது மாதிரி நான் இதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லி கெஸ் பண்ணுறார். ஒரு மனிதனை எது ப்ரோவோக் பண்ணும்,
எது ப்ரொவோக் பண்ணாது. ஷெல்லி கேன் கெஸ் வாட் ஷுட் ஹேவ் ப்ரொவோக்டு பிட்டர்னஸ் ஆஃப் சம் லேர்னட் அண்ட் இன்டெலிஜென்ட் ரைட்டர்ஸ். ஒரு லேர்னட் ரைட்டர், ஒரு இன்டெலிஜென்ட் ரைட்டர்ஸை எது ப்ரொவோக் பண்ணும்? ஹூ குவாரல் வித் சம் வெர்சிஃபயர்ஸ். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே டல் ரைட்டர்ஸ், தே ஆர் ஆல் பேட் பாயிண்ட்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு லேர்னட் இன்டெலிஜென்ட் ரைட்டர்ஸை வந்து ப்ரொவோக் பண்ணி அவன் குவாரல் வித் சம் வெர்சிஃபயர்ஸ், யாராவது ஒரு கவிஞனோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி இருக்கிறவன் டல் ரைட்டர்ஸ், பேட் பாயிண்ட்ஸு. அதனால் நான் வந்து இது யாருக்காகவும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக எழுதலை. அவங்களாம் சொல்லியிருக்காங்க, நியாயம்தான். ஆனால் அவங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணுங்கிறதுக்கு தான் சொன்னேன் ஒழிய, உடனே அவன் சொல்லிட்டான் இவனும் ரோட்டில் இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவன் ஒன்று சொல்லிட்டானா உடனே இறங்கி நின்று நான் சண்டை போடுறதுக்காக சொல்லலை. இப்படி இவர் இல்லை, பீகாக் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஷெல்லி சிட்னி காலத்திலேருந்தே யாராவது பொயட்ரியை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நான் பொயட்ரியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் எழுதுனனே ஒழிய இவர்களுக்கு பதில் சொல்லுவதற்காக எழுதவில்லை. அப்படி ஒருவன் ஒன்று சொன்னால் அது இவனை ப்ரொவோக் பண்ணி அதுக்கு உடனே பதில் சொன்னால் இவன் நல்ல பொயட் கிடையாது, டல் ரைட்டர், அவன் பேட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 47th paragraphல வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு சொல்கிறார். இதில் இன் அ ரெஸ்ட்ரிக்டட் சென்ஸ் பொயட்ரி ஹேஸ் காமன் சோர்ஸ் வித் ஆல் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்டர் அண்ட் பியூட்டி. உலகத்தில் ஒழுங்காகவும் அழகாகவும் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் காமன் சோர்ஸ் எது? அதுதான் பொயட்ரியினுடைய காமன் சோர்ஸ் இப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். பொயட்ரியினுடைய சோர்ஸ் என்ன? த சோர்ஸ் ஆஃப் பொயட்ரிங்கிறது உலகத்தின் ஒழுங்கானவைகள் அண்ட் அழகானவைகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு காமனான ஒரு சோர்ஸ் இருக்கும்ல, அந்த சோர்ஸ் தான் ஒரு பொயட்ரியினுடைய சோர்ஸ் என்று சொல்லிட்டு தன்னுடைய கடைசி பேராகிராஃபில் பொயட்ஸை பற்றியும் ஃபிலாசபர்ஸை பற்றியும் சொல்லி முடிக்கிறார். இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் நான் செகண்ட் பார்ட்டு எழுத போகிறேன் அப்படிங்கிறத அதுவும் வெளிவரும் என்கின்ற அறிவிப்பையும் கொடுத்துறார். ஏன்னா இது ஃபஸ்ட்டு பார்ட்டு முடியுது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒன்று போட்டேன், அதுலேயே சொல்லியிருக்கேன் இந்த செகண்ட் பார்ட்டு எப்படி அப்படிங்கிறத பற்றின நம்ம அது வந்தது எப்படி, அது எப்படி பப்ளிகேஷன் ஆகலை, அந்த டீட்டெயிலாம் நம்ம அதில் பார்த்துருக்கோம். அது மாதிரி கான்டெம்பரரி, அந்த செகண்ட் பார்ட்டில் கான்டெம்பரரி பொயட், இது வரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீக்கு, இட்டாலி, ரோமன், இந்த பொயட்ஸை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் கான்டெம்பரரி பொயட்ரியை டிஃபெண்ட் பண்ணுறது மாதிரியான எஸ்ஸே செகண்ட் பார்ட்டில் நான் எழுத போகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். அறிவிச்சுட்டு ஃபிலாசபர்ஸும் நாம் வந்து philosophers and poets who surpass beyond comparison, நாம் மிகப்பெரிய ஃபிலாசபர்ஸ் பொயட்ஸ் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் வாழுகின்ற காலத்தில் நாம் வாழ்கிறோம் அப்படின்னு ஷெல்லி சொல்கிறார். அப்போது ஷெல்லி காலத்தில் வாழ்ந்த பொயட்ஸ், அந்த காலத்தில் இருந்த ஃபிலாசபர்ஸை சொல்லி அவங்க நேம் சொல்லலை, இந்த மாதிரியான ஒரு கான்டெம்பரரி ஃபிலாசபர்ஸ் பொயட்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களோடு நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். It is impossible to read the compositions of the most celebrated writers of the present day without being startled. Startledனா அதிர்ச்சி அடைகிறது. இப்போ இருக்கக்கூடிய இப்பொழுது ப்ரெசன்ட் டே ரைட்டர்ஸினுடைய மிகச்சிறந்த எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. உங்களை அசத்துகின்ற தன்மையில் அதிசயிக்கத்தக்க வகையிலே அவர்களுடைய கவிதைகள் இருக்கும். அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் உங்களை அஸ்டானிஷ் பண்ண வைக்கும், ஆச்சரியப்பட வைக்கும். இது த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ். இட் இஸ் லெஸ் தேர் ஸ்பிரிட் தேன் த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ். அதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய ஸ்பிரிட் என்பதை விட அவர்கள் வாழ்ந்த இந்த காலம், த ரொமான்டிக் ஏஜ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏஜ், இந்த ரொமான்டிக் ஏஜுங்கிற இந்த ஸ்பிரிட்டு தான் அவங்கள இப்படியெல்லாம் எழுத வைக்குது. ஸோ இட் இஸ் லெஸ் தேர் ஸ்பிரிட் தேன் த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ். இந்த பொயட்ஸ் எல்லாம் ப்ரீஸ்ட் மாதிரி, பாதிரியார்கள் மாறி, அவங்களுக்குள்ள அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அவங்க எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் காட்டக்கூடிய மிகப்பெரிய நிழலை காட்டும் கண்ணாடிகள் போன்றவர்கள். They are the mirrors of the gigantic shadows which
ஃபியூச்சரிட்டி casts upon the present day. எதிர்காலம் நிகழ்காலத்தின் மீது காட்டுகின்ற மிகப்பெரிய நிழலை பிரதிபலிக்கின்ற கண்ணாடிகள் இந்த கவிஞர்கள். இப்போ their words express what they understand. அவர் அண்டர்ஸ்டாண்ட் நாட் அண்ட் ஃபீல் நாட், அந்த நாட்டை சேர்த்துக்கணும் நீங்கள். their words express what they understand not. அவர்களுடைய வார்த்தைகள், இந்த இடத்துல வார்த்தைகள் என்பது அவங்களுடைய கவிதைகள். அவர்களுடைய கவிதைகள் அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்பதையோ அவர்கள் என்ன உணர்ந்தார்கள் என்பதையோ காட்டலை, சொல்லலை. ஆனால் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இன்ஸ்பயர் ஆச்சு அதை சொல்லுது. அப்படின்னா இது எல்லாம் இன்ஸ்பிரேஷனில் எழுதப்பட்ட மிக உயர்ந்த கவிதைகள் இந்த கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பொயட்ஸுங்கிறவங்க எல்லோரும் ஏற்றுக்கொள்ளாத உலகத்தின் சட்டம் இயற்றுபவர்கள். லெஜிஸ்லேட்டர்ஸ் என்றால் சட்டம் இயற்றுபவர்கள்னு அர்த்தம். இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று உலகத்திற்கு ஒருத்தன் சட்டம் இயற்றணும் அப்படின்னா இந்த பொயட்ஸ் தான் இயற்றுவாங்க. ஆனால் இதை யாரும் அக்னாலஜ் பண்ண மாட்டான். ஸோ பொயட்ஸ் ஆர் தி அன்அக்னாலஜ், யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஆனால் உலகத்தின் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை இயற்றுபவர்கள் தான் இந்த கவிஞர்கள் என்று பொயட்ஸை ரொம்ப ஹையஸ்டாக சொல்லி இந்த எ டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரியை ஷெல்லி முடிக்கிறார். தேங்க்யூ.